ஆரம்பமாக கணியத்திற்குரிய எல்லாம் நேரடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இணையுள்ள நிர்வாக பெருமக்களே, இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். பாசத்திற்குரிய அருமையான தம்பி முகமது யூனுஸ் அவர்களின் திருமணத்திலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். திருமணம் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அத்தீனு யுஸ்ருன் வலா உஸ்ருன். மார்க்கம் என்பது மிக மிக எளிதானது, அது சிரமமானது அல்ல. நாம் தான் மார்க்கத்தை சிரமமாக கருதி கொண்டிருக்கின்றோம். திருமணம் என்று சொன்னால் மிக மிக எளிதான ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, திருமணம் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருடைய சம்மதத்தையும் நாம் பெற வேண்டும். நீ இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மணமகனையோ, நீ இந்த ஆணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு பெண்ணையோ வற்புறுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி பெண்மணி நபி அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடிக்காத ஒருவரை எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள், நான் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தைகளை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். எனவே மனதுக்கு பிடித்த ஒரு மணமகனை, மனதுக்கு பிடித்த ஒரு மணமகனைத்தான் நாம் திருமணம் செய்ய வேண்டும். பன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிஸா, உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவதாக மணமகன் சார்பாக ஒரு சாட்சி, மணமகள் சார்பாக ஒரு சாட்சி. எனக்கு முன்னால் பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் பாறை ரஃபீக் அவர்கள் மணமகன் கையெழுத்து போட்டவுடன் பேனால ஏற்றத்தான் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவர் தரவே மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த பேனால யூனுஸும் சுமையான் பேர் அடிச்சே வச்சிருக்கிறார். நான் இதுவரைக்கும் எந்த கல்யாணத்திலையும் பார்த்தது இல்லை. விவரமான ஆளு பேரை அடிச்சே வச்சிருக்கிறார், யாரும் எடுக்கவும் முடியாது. அது முதல்ல அவர் பேர் தான் இருக்கு, சுமையா கூட எடுக்க முடியாது. சுமையா யூனுஸு போடல, அவரு யூனுஸு சுமையான் தான் அந்த பேனால போட்டிருக்கிறார். அப்ப மணமகன் சார்பாக ஒரு சாட்சி, மணமகள் சார்பாக ஒரு சாட்சி வேண்டும். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெண் சார்பாக ஒரு வழி, பொறுப்புதாரி இருக்க வேண்டும். நீங்க நம்ம சமுதாயத்தை சார்ந்த எத்தனையோ இளம்பெண்கள் ஒரு முஸ்லீமையோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களையோ காதலித்து காவல் நிலையத்தில் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. குப்புசாமியும் மாடசாமியும் இந்த கையெழுத்து போடுறாரு, சாட்சி கையெழுத்து போடுறாரு. ஒரு போலீஸ்காரர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வழியா என்ன செய்யறாரு, கையெழுத்து போடுறாரு. இந்த மாதிரி வழி இல்லாத திருமணம் அது ரத்து செய்யப்படும். அது திருமணமே அல்ல, அது விபச்சாரம் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். இப்ப வழி இருக்க வேண்டும். பெண்ணின் தந்தையோ, தந்தை இல்லாத நேரத்துல தந்தை கூட பிறந்த பெரியத்தாவோ, சின்னத்தாவோ, தாய் மாமனோ, அண்ணன் தம்பிகளோ யாராவது ஒருவர் இந்த பெண்ணுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு பொறுப்பாளியாக வர வேண்டும். நான்காவதாக மகர், மகர் என்று சொல்லப்படக்கூடிய மணக்கொடை. எந்த சமுதாயத்திலும் இல்லாத ஒரு பழக்கம் தான் இந்த மணக்கொடை. மணக்கொடையுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, மணமகன் சதையில வச்சு அந்த மணக்கொடையை கொடுக்கிறார், மணமகளுக்கும் கொடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யூனுஸ் ரொம்ப கவனமா கேட்கணும். உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து கடைசி காலம் வரையிலும், உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரையிலும் உனக்கு தேவைப்படுகின்ற எல்லா செலவினங்களுக்கும் நான் தான் பொறுப்புதாரி. தலையில வைக்கக்கூடிய பூவா இருக்கட்டும், காலில் போடக்கூடிய செருப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புதாரி என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த மகர் தொகை கொடுக்கப்படுகிறது. மகனை யாரு நிர்ணயம் பண்றது? மகல்லா நிர்வாகிகளா, அது மகல்லாவுடைய இமாம்களா,
அது மணமகளுடைய பெற்றோர்களா சகோதரிகளா என்றால் யாரும் கிடையாது. மணமகள் தான் கேட்க வேண்டும். எனக்கு 1 லட்சம் கொடு, உனக்கு நான் மனைவியா வாரேன். எனக்கு ஒரு பங்களா கொடு, ஒரு காரை கொடு, உனக்கு நான் என்ன செய்ய மனைவியா வாரேன் அப்படின்னு மனைவிதான் அந்த மகனை கேட்க வேண்டும். இன்னைக்கு பெண்கள் சமுதாயம் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் 1000க்கும் 1200க்கும் மகனாக பெற்றுக்கொண்டு மனைவியாக ஆகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு நான் பேர்ந்தேன். மணமகன் எவ்வளவு மகர் கொடுத்தாரு தெரியுமா? 101.25 ரூபா. இந்த 4 ரூபா செல்லாம போய் 10 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த 101.25. அப்ப நிர்வாகிகள் சொல்றாங்க 101.25 கொடுக்க கூடாது. எங்க மகளால நாங்க 1000 ரூபாய் நிர்ணயம் பண்ணி இருக்கிறோம். அவங்க அதுக்கு மேல விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. நாங்க நிர்ணயம் பண்ணி இருக்கிறோம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பெரிய கைகலப்பே வந்து கடைசியில 1000 ரூபாய் மாப்பிள்ளை எழுதி அந்த 101.25 தான் கொடுத்தாரு. அப்ப இது மகன் அல்ல. மகன் என்பது ஒரு பெண்ணுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு பிடிமானம் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது பொறுப்புமைகளே நீ கொடுத்தாலும் கூட அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள கூடாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்புறமா மணமகன் மணமகளுக்கு அந்த ஈஜாபு கபூல் என்று சொல்லப்படுகின்ற ஒப்புதல் வாக்குமூலம் அதை நாம் பெற வேண்டும். கடைசியாக மணமக்களை வாழ்த்த வேண்டும். எப்படி வாழ்த்தணும்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா பில் கைர். அரபில லக அப்படினா அலைக்க அப்படினா அரபு இலக்கணத்தின் அடிப்படையில லக அப்படினா என்ன அர்த்தம்? உனக்கு உரிமையானதுன்னு அர்த்தம். அலைக்கன கடமைன்னு அர்த்தம். இப்ப யூனுஸுக்கு சில கடமைகள் இருக்குது, அந்த சுமையாவுக்கு சில கடமைகள் இருக்கிறது. யூனுஸுக்கு சில உரிமைகளும் இருக்கிறது, சுமையாவுக்கு சில உரிமைகளும் இருக்கிறது. இந்த உரிமைகளிலும் கடமைகளிலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கான உரிமைகளை நீ அவனுக்கும் கொடுக்கணும். அவள்கிட்ட வாங்க வர நீ உரிமையை நீ வாங்கணும். சுமையா ஓன்றிருந்து வாங்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக்கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவள் செய்ய வேண்டும். இதுல அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. பரக்கத்துங்கிற வார்த்தை இருக்குத, எந்த மொழியிலும் அதற்கு நிகரான மொழிகாக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா ஜமா பைனக்குமா இல்லன்னு சொல்லுங்கள. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபில் கைர். இந்த துஆவை தான் நாம் பாராட்டாக வாழ்த்தாக நாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு சின்ன செய்தி, மே 4ஆம் தேதி நாளை மறுநாள் அரசியல்ல ஒரு ரிசல்ட் வர இருக்குது. சரியாக 10 மாசத்துல யூனுஸுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடணும். அவர் தந்தையா ஆயிரணும். அதுக்கு சேர்த்து நீங்க துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இந்த தம்பதிகள் நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபட்டு வாழ வேண்டும். விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடும் பொருந்தி கொண்டிருக்கின்ற மனப்பான்மையோடும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான ஒரு தம்பதிகளாக தம்பதிகள் வாழ வேண்டும் என்று தம்பதிகளையும் வாழ்க்கக்கூடிய என்னையும் உங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி.